புயல் வருது, வெள்ளம் வருது, விடாமல் மழை பெய்யுது, கொரோனா வருது, எல்லாம் வரத்தான் செய்யுது. ஆனால் மனுஷனோட பேராசை மட்டும் தீரவே மாட்டேங்குது. அந்த பேராசைங்கிற நோயை அழிக்கிறதுக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது. நாமாக வாழ இருப்பதே போதும், அடுத்தவரை போல் வாழத்தான் அதிகம் பொருள் தேவை. கரெக்டாக சொன்னீங்கம்மா. எனக்கு இருக்கிறது போதும்னு நினைக்கிற மனசு அதுவுமே நம்மளை நாமளாக வாழ வைக்கும். ஐயோ அவங்கக்கிட்ட அது இருக்குது இது இருக்குதுன்னு நினைக்கிறது தான் முக்கியமாகவே நம்மளை பேராசைக்கு உண்டு பண்ணுறதே அதுதான். கரெக்டு, சரியான ஒரு வார்த்தை சொன்னீங்க. நான் எப்போவுமே நானாக தான் இருப்பேன். யாரும் இனி எந்த விஷயத்துக்காகவும் கட்டாயப்படுத்தலாம் முடியாது. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு எது சரின்னு படுதோ அதுதான் நான் செய்வேன். அந்த விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன். என்னம்மா? எனக்கு சரின்னு படுறத நான் செய்கிற மாதிரி அவங்களுக்கு சரின்னு படுறத அவங்க செஞ்சுக்கிடட்டும்னு நான் விட்டுருவேன். யாரையுமே நான் கட்டாயப்படுத்தவும் மாட்டேன். கரெக்டு. அப்படி இருந்துட்டு அது வந்து பிரச்சனையே இல்லை. இப்போ எனக்கு ஒரு பொருட்கள் மேலே ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு நான் வாங்குறேன். அதே இது மற்றவங்க வாங்கும்போது ஏன் இதை வாங்குறீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு விருப்பம், வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுருவேன். கண்டிப்பாக திருப்தியான வாழ்க்கையை நம்ம நினைக்கிற நினைப்புலையே நம்ம வாழ்ந்துக்கலாம். ஹாய் அம்மா, வெல்கம். ஹாய் டேவிட், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? வணக்கம் டேவிட். டேவிட், மர்லிமா அம்மா உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபைன், டின்னர் ஃபினிஷ்டு. ஓகே, டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. நாங்கள் இனிமேல் தான் டின்னர் சாப்பிடணும். மர்லிமா அம்மாவுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்கள் டேவிட். வெல்கம் மர்லிமா சிஸ்டர். வெல்கம் பண்ணிட்டாங்க. பாண்டி சார் வெல்கம். பாண்டி சார் வரல இன்னைக்கு. அவங்க ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க உடம்பு சரியில்லைன்னுட்டு. அதனால் அவர் வரல. கால் பண்ணி மட்டும் கேட்டேன். அப்பா இன்னும் வரல ஆஃபீஸ்லேருந்து. இனி தான் வருவாங்க. 10 மணி ஆகும். 10 மணியை தாண்டணும்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு கிளம்புவேன்னு சொன்னாங்க. அதுலேருந்து ஒரு 1/2 hour ஆகும் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆக. ஓகேம்மா, குட் நைட், டேக் கேர். ஓகேம்மா, சரிம்மா, இரவு வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ்மா என்னோட லைவில் வந்து பேசினதுக்கு. வாட் ஹேப்பன்ட்? அவங்களுக்கு வந்து ஏதோ கிட்னியில் ஸ்டோன் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அதனால் அட்மிட் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. என்ன பண்ணுறது, பிரச்சனை யாருக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. நல்லா தான் இருந்தாங்க. கொஞ்சம் திடீர்னு உடம்பு ஊத ஆரம்பிச்சது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அம்மா ஹூயிஸ் மர்லிமா? அவங்க வந்து விழுப்புரத்தில் இருக்காங்கப்பா. அந்த அம்மா இப்போ கொஞ்ச நாளாக என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க இதில் லைவில். அவங்களும் சேனல் வச்சுருக்காங்க, மர்லிமா அப்படின்னு ஒரு சேனல். நிறைய இப்போ புது நல்ல நல்ல கருத்துக்களை அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு திருநங்கை. முடிஞ்சால் அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு விருப்பம்னா, நான் எதுவும் கட்டாயப்படுத்தலை. உங்களுக்கு விருப்பம்னா நல்ல நல்ல கருத்துக்களை அவங்க நிறைய அப்டேட் பண்ணுவாங்க. லைவும் போடுவாங்க 12 PM to 1 PM. அம்மா வெயிட், ஐ வில் கம் பேக். ஓகே, போயிட்டு வாங்க. முருகன் பிரதர், கிளம்பிட்டீங்களா?